அறிவியலா அரசியலா, இது அந்த பண்டில். சரியா? ஸோ இந்த பண்டில் வந்து நம்ம இன்னொரு நாள் டச் பண்ணுவோம். எது ஜெயிக்கும்? அதிகாரம்னா என்ன? அதிகாரம்ன்ற ஒன்று இருக்கா? பவர்னு ஒன்று இருக்கா? அறிவுன்னு ஒன்று இருக்கா? ஞானம்னு ஒன்று இருக்கா? அப்போ இன்ஜினியரிங் ஆர்கனைசேஷன் படிக்கும்போது அறிவியலும் அரசியலும் அது அது மேலே இருக்க பவர், அதெல்லாம் வேறு விஷயம். அது வேறு டாபிக், இன்னொரு நாள் பார்ப்போம். சரியா? ஸோ இப்போதைக்கு ஃபர்தர் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் இது படிங்க. ரைட்டா? இது மேத்தமெட்டிக்ஸ் பண்டிலோடு சேர்ந்து வரும். ஓகேவா? ஒரு சில முக்கியமான புத்தகம், எனக்கு வேலை இருக்கிற புத்தகங்களை மட்டும் விட்டு வச்சுருக்கேன். ரைட்டா? மித்தது எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். ரைட். ஸோ இது ஒரு தனி கதை. இந்த புத்தகம் வந்து ஒரு தனி கதை. இன்னொரு நாள் பேர். ஓகே. இது என்னது சார்? ஜெயின் ஐயங்காரோட நியூமரிக்கல் மெத்தட்ஸ். இது வேறு வெர்ஷன். ஓகேவா? ஐஐடியில் யூஸ் பண்ணுறது. ஸோ கோவன்கரோட எலக்ட்ரானிக்ஸ், மிலிட்ரி எலக்ட்ரானிக்ஸ் புக்கு. ஒரு மிலிட்ரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் புக்கு. சரியா? கிளப்போ கிழிஞ்சே போச்சு. இது பைண்டிங் போடணும், ஏன்னா நமக்கு தேவை. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் செக்யூரிட்டி ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிங்க. டிப்ளமோ புக்கு. மிஷின் டிசைன், மெக்கானிக்கல், ரேஷனல் பாயிண்ட்ஸ் ஆன் எலிப்டிக் கர்வ்ஸ். இன்றைக்கி இருக்கிற உங்கள் பாஸ்வேர்டை உடைக்க முடியுமா சார்? குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்தால் உடைக்க முடியுமா சார்? அதாவது ஏறுறதுக்கு ஒரு பாதை இருக்குது, இறங்குறதுக்கு ஒரு பாதை இல்லை. பாஸ்வேர்டு போடுறதுக்கு ஒரு வழி இருக்குது, பாஸ்வேர்டை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்டே உங்கள் பாஸ்வேர்டை நினச்சா எடுக்க முடியும். அதுதான் இது. இதில் ப்ரைம் நம்பர்ஸை ஜெனரேட் பண்ணுவோம் இந்த பிக்யூ கர்வ்ஸை வச்சு. இது நான் சொல்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. ரைட்டா? ஆனாலும் கவர்மெண்ட்னால உங்கள் பாஸ்வேர்டை எடுக்க முடியும். ரைட்டா? ஒரு ப்ரைம் நம்பரை ஜென்ரேட் பண்ணுவோம் அது ஃபாஸ்ட்டாக. அதனால தான் இன்றைக்கி சின்ன டிவைசஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸியாக ஏன் ஹேக் பண்ண முடியுதுன்னா, இந்த ராஸ்பெரி பை சின்ன கம்ப்யூட்டர் போர்டுனா இருக்குல்ல, காரணம் இதை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இந்த வேலையை மட்டும்தான் பார்க்கும், வேறு வேலையை பார்க்காது. ரைட்டா? தெர்மல் இன்ஜினியரிங். அடுத்து ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். நல்ல ஒரு புக்கு. ஒரு 2 பக்கத்தில் வந்து சம்மேஷனை பற்றி எழுதியிருக்கும், காமா ஃபங்க்ஷன் பற்றி எழுதியிருக்கும், கேல்குலஸை ஜெனரலைஸ் பண்ணியிருக்கும். d²/dt கேள்விப்பட்டிருப்பீங்க. d.3/dt கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ராக்ஷனல் கேல்குலஸ். அதை பற்றி ஒரே ஒரு பக்கம் வரும். இனி இந்த புக்குனால் இங்கே வரவே வராது தம்பி, உள்ளே என்ட்ரி ஆகாது, இந்தியாவுக்குள்ளே வராது. ஓகே. ஸோ அடுத்து இருக்கிற புத்தகம் மெட்டீரியல் சயின்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அப்ளைட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம சொன்ன மாதிரி ஏன் டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறோம்? நம்ம ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் டிசைன் பண்ணுறோம், ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரி ஒரு ஆப் செய்கிறோம், இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆப் செய்கிறோம். அதில் ஒருத்தர் ஹேக்கர் வராரு, வேறு என்ன நடக்கும்? ஓவர்லோட் ஆகும். வேறு என்ன நடக்கும்? இப்போ ஏடிஎம் மிஷினில் போய் 2 தடவை இப்படி தட்டி காசு எடுக்கிறவனா இருக்காங்க. அப்பேற்பட்ட ஆட்களெல்லாம் தடுக்கணும்னா ஒரே வழி, டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸை ஆழமாக படிக்கணும். சரியா? ஓகே. ஜிஹெச் லவ், இது வந்து அதே மாதிரி ஒரு புக்கு. இது இன்னொரு நாள் கதை, விட்டுருவோமா? ரைட். ரியல் அனாலிசிஸ் ஒரு நல்ல பண்டில். ஆப்டிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸோட வர்றது. மாடர்ன் அல்ஜிப்ரா. ரைட்டா? இதெல்லாம் வந்து இதை பற்றி சொல்லுவோம். மாடர்ன் அல்ஜிப்ரா, செயின்ட் வீனஸ் தியரி, மாடர்ன் அல்ஜிப்ரா. இது அமெரிக்கன் காலேஜ் ஆத்தர் எழுதுனது, கிராஃப் தியரி புக்கு. சரியா? ஓகே. இதெல்லாம் உங்கள் பண்டிலில் வந்துடும். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயும் புக்கு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. தைரியமாக உங்கள் காலேஜில் கொடுத்த புத்தகத்தோடு வச்சுட்டு இதை அதிகமான விஷயத்துக்கு வச்சுக்கலாம். சரியா?